பிச்சை மாதிரி ஒண்ணு போட்டாரு. யார் அந்த வடிவேலுக்கு. அவன் வந்தானா சாவுக்கு? அவன் என்ன பணம் வச்சிருந்தா பெரிய இது அவன் என்ன நாயா உன் மூஞ்சி நல்லாவே இருக்காது. ஆனா கேப்டன் கூட்டின்னு வந்து உன்னை ஒரு படத்துல நடிக்க வச்சு நீ ஒரு ஆள் ஆயிட்டு நீ வந்து உன் வீட்டு பக்கத்துல கார் நிறுத்தினா நீ வந்து கல்யாணத்தை அடிப்பியா? தப்பில்ல. அது ஒரு டெத்துக்கு வந்துக்கிறாங்க, கொஞ்ச நேரம் விட்டுட்டு எடுத்துன்னு போயிட போறாங்க. அதுக்கு இல்லாத பிரச்சனைய நாய் பேசி அத கப்பல்னா கேப்டன்னா கேப்டன் நாய நீ கேப்டன் பேசுறதுக்கு தகுதியே இல்லடா வடிவேல் நாய. ஏய் நான் சைதா போயிட்டேன், வா என்கிட்ட வா. உமால நீ காணாத போயிட்ட. நீ நான் பெரிய யோகினா? ஆமாடா நாய, நீ சட்டை போடாம கோமணம் தாண்டா கட்டின்னு வந்த. திமுறா பேசினுக்கிறான். சட்டை போடாதவன் தான் வந்தான் அவன். யார் சொன்னது? கோமணம் கட்டிக்கின்னு வந்தான் அவன் மதுரையில இருந்து. இந்த வயசுலயே நீ என்ன வேலை பாத்துங்கிறன்னு சொன்னா நீ காரி மூஞ்சிடுவேன். இனிமே மூஞ்சி என்ன பண்றது? உனக்குதான் எச்சா மூஞ்சி மூஞ்சில நல்லா போயிடுச்சு. யார் அந்த வடிவேலுக்கு. அவன் வந்தானா சாவுக்கு? அவன் என்ன பணம் வச்சிருந்தா பெரிய இது அவன் இல்ல. யார் பணத்தை உருவாக்குறது? நீ என்ன நாயா உன் மூஞ்சி நல்லாவே இருக்காது. ஆனா கேப்டன் கூட்டின்னு வந்து உன்னை ஒரு படத்துல நடிக்க வச்சு நீ ஒரு ஆள் ஆயிட்டு நீ வந்து உன் வீட்டு பக்கத்துல கார் நிறுத்தினா நீ வந்து கல்யாணத்தை அடிப்பியா? தப்பில்ல. அது ஒரு டெத்துக்கு வந்துக்கிறாங்க, கொஞ்ச நேரம் விட்டுட்டு எடுத்துன்னு போயிட போறாங்க. அதுக்கு இல்லாத பிரச்சனைய நாய் பேசி அத கப்பல்னா கேப்டன்னா கேப்டன் நாய நீ கேப்டன் பேசுறதுக்கு தகுதியே இல்லடா வடிவேல் நாய. ஏய் நான் சைதா போயிட்டேன், வா என்கிட்ட வா. உமால நீ காணாத போயிட்ட. நீ ஜனங்க காணாத பண்ணிட்டாங்களா? எப்படி வருவான் அவன்? இனி அவள் தான் செத்த பாம்பாது. அத போய் அச்சு என்ன பண்றது நம்ம? ஆனா அவர் இப்ப இன்டர்வியூல கூட வந்து யாரோ வந்து ட்ரெஸ் எடுத்து விட்டாங்கறாங்க, என்னென்னமோ போட்டு விட்டாங்க. நான் சட்டை போடாம வந்தேன் அப்படிங்கிற மாதிரி. ஆமாடா நாயா, நீ சட்டை போடாம கோமணம் தாண்டா கட்டின்னு வந்த. நீ எப்படி இருந்த? நீ என்ன பண்ண? நான் திடீர்னு வந்த மாதிரியே பேசி நிக்கிறான் அவன். எங்க கிட்டலாம் வந்து பேச சொல்ல அவனை கைய காலெல்லாம் ஒட்டி அமைச்சிருவோம். நாங்க கேப்டன் மாதிரி தான் நாங்களாம். அவர் வழியில இருக்கிறோம், நாங்க விட மாட்டோம். அவன் திமுறா பேசி நிக்கிறான். சட்டை போடாதவன் தான் வந்தான் அவன். யார் சொன்னது? கோமனை கட்டிக்கின்னு வந்தான் அவன் மதுரையில இருந்து. என் தலைவன் பாவம் பார்த்து கூப்பிட்டு போயிட்டு சின்ன கவுண்டர்ல அறிமுகப்படுத்தி அவன் முன்னாடி வந்து ராஜகிரனை அறிமுகப்படுத்தி இருக்கலாம். ஆனாலும் கூட அவன் ஒரு மூலையில தான் கிடந்தான் இல்லையா? கேப்டன் கொண்டு வந்து விட்டு ஏய் செய்டா, ஏய் நடிடா, இந்த பத்து போடா. எங்க தலைவர் 3 சொல்லிதான் போதும் அவரு. அவ்வளவுதான். அவரு ஒரு வையாயிட்டு இருப்பாரு, புரியுதா? அவர்லாம் வந்து அவரு சட்டை இல்லாத வந்த பொட்டை இல்லாத வந்தெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. இந்த தமிழ்நாடு மக்கள் கிட்ட பேசக்கூடாது. அவனை பத்தி தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும். அவன் எப்படி வந்தான், என்ன பண்ணா, சோறுக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு கேப்டன் வீட்டுல போய் சாப்பிட்டான். கேப்டன் சோறு போட்டாரு, அவன் குடும்பத்துக்கே துட்டு கொடுத்து அமிச்சாரு சாப்பாட்டுக்கு காசு. என் கேப்டன் செஞ்சாரு அதெல்லாம். இவனை யாரு? இவனை வந்து என் கேப்டனை பத்தி எப்படி தெரியுமா பேசினா? நான் பேசுறதுக்கான டைம் அன்னைக்கு எனக்கு கிடைக்கல. போட்டுக்கு தான் வேணும், கப்பலுக்கு தான் வேணும் கேப்டன். அவரு வந்து தண்ணிக்கு கேப்டன். பாடே நீ நான் பெரிய யோகினா? இந்த வயசுலயே நீ என்ன வேலை பாத்துங்கிறன்னு சொன்னா நீ காரி மூஞ்சிடுவேன். இனிமே மூஞ்சி என்ன பண்றது? உனக்குதான் எச்சா மூஞ்சி மூஞ்சில நல்லா போயிடுச்சு. அப்புறம் எப்படி என்ன ஒன்னும் பண்றது? நாங்க அவ்வளவுதான். நீ செத்தப்பாங்க முடிச்சு.